இரவு கூட நெடுநேரம் அவன் தூங்கவே இல்லை. அடிக்கடி ராமு கனவுகளில் தவழ்ந்தான். வெயிலில் அவன் அனுபவிக்கும் வேதனை தெரிந்தது. புரண்டு புரண்டு படுத்தான். அவனை அறியாமலேயே தூங்கியும் போனான். இனியா, எடுத்து வா உன் சேமிப்பை. அப்பா கூப்பிட்டதும் இனியன் டப்பாவுடன் விரைந்தான். பிளாஸ்டிக் டப்பா கனத்தது. நாளைக்கு சைக்கிள் வாங்கிடலாம். அதை இப்படி கொடு. உன் சேமிப்பு எவ்வளவு என்பதை பார்ப்போம். அப்பாவின் நீட்டிய கரங்களில் டப்பாவை திணித்த இனியன் கரகரத்த குரலில் சொன்னான், அப்பா, எனக்கு சைக்கிள் வேண்டாம்ப்பா. அதுக்கு பதிலாக ராமுவிற்கு வசதியாக ஒரு 3 சக்கர சைக்கிளை வாங்கி கொடுத்துடலாம். அழுது கொண்டே ராமுவை பற்றி விளக்கினான். அவனுக்கு எப்படியாவது ஊனமுற்றோர் பயன்படுத்தும் சைக்கிளை வாங்கி தரும்படி கெஞ்சினான். மகனுடைய இலகிய மனமும் சேவை மனப்பான்மையும் அவன் தந்தையை கவர்ந்தன. அவனை கட்டி அணைத்து கொண்டு உச்சி மோர்ந்தார். நிச்சயம் வாங்கி தருகிறேன் மகனே, உறுதியளித்தார். இதை கேட்ட இனியனுக்கு உள்ளமெல்லாம் இனித்தது. சந்தோஷத்தில் துள்ளினான். 3 சக்கர சைக்கிளில் சிரித்து கொண்டே ராமு பள்ளிக்கு வருவது கற்பனையில் தெரிந்தது. ட்ரிங் ட்ரிங் சைக்கிள் பெல் அடிக்கும் ஓசை கேட்கும் பிரமை ஏற்பட்டது. டப்பாவிலிருந்து பணத்தை அப்பா எண்ணிக்கொண்டிருக்க இனியனோ காலி டப்பாவுடன் படிக்கும் அறைக்குள் நுழைந்தான். அதில் சைக்கிளுக்காக என்று எழுதி ஒட்டியிருந்த தாளை கிழித்தான். தேவை உள்ளோருக்காக என்று எழுதி மறுபடியும் ஒட்டினான். முன்னைவிட அதிகமாக சேமிக்க முடிவெடுத்தான். நன்றி.